ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார சட்னி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் நான் 10 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். இது நார்மலான உரப்பில் தான் இருக்கும், அதனால் நான் 10 வத்தல் போட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப உரப்பாக இருக்குன்னா 2 வத்தல் கம்மியாக போட்டுக்கிடுங்க. ஏன்னா நம்ம எல்லாம் வதக்கி அரைக்கச்சில் கம்மியாக தான் வரும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறினா போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ அடுத்தது அதே எண்ணெயில் நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். இது ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம லைட்டாக வதக்கி மிக்ஸியில் தான் அடிக்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம், இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ நம்ம தக்காளி பழம் போட்டுடலாம். 4 வெங்காயம் எடுத்ததுக்கு நான் 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கிடுங்க. துண்டு பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா நல்லா வதங்கிடும், இப்போ நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. 4 வெங்காயம் எடுத்துருந்தேன், அதுக்கு 4 தக்காளி பழம் போடலாம். பெரிய தக்காளி பழம் கொஞ்சம் கூட தான் இருக்கணும். நான் பெருசுங்கிறதுனால 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வதக்கத்தில் சட்னி கலர் மாறாமல் அப்படியே இருக்கும், ரெட் கலர்லேயே. கொலைய வதங்கிட்டுனா இந்த தக்காளி பழத்தோட கலர் வராது. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம தக்காளி பழத்தில் இந்த மாதிரி தொலி வரணும், அந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதில் ஒரு 6 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். இந்த சூட்டில் லைட்டாக கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டுடலாம். இந்த மாதிரி தக்காளி பழத்தில் நான் மேலே உள்ள தொலியை எடுத்துட்டேன், இதை அப்படியே போட்டுடலாம். இங்கே தொலியோடு கூட போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா வத்தலை போட்டுடலாம். நான் 10 வத்தல் வச்சுருந்தேன், 10ஐயும் போட்டுடலாம். இப்போ இந்த 2ஐயும் நம்ம நல்லா மிக்ஸியில் மைகணங்க அடிச்சுட்டு வந்துடலாம். தக்காளி பழத்தையும் நம்ம வத்தலையும் இந்த அளவுக்கு மைகணங்க அடிச்சுட்டு வந்தாச்சு. இது கூட வெங்காயத்தை போட்டு நீ அடிச்சிடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு. நம்ம இப்போ இதில் வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த வெங்காயத்தை நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம்னா நல்லா மைகணங்க அடிபட்டுரும், அப்போ நல்லா இருக்காது. அதனால் இது லாஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் குறப்பாக தான் அடிக்கணும். இதை வெங்காயத்தை போட்ட பிறகு ரொம்ப மைகணங்க அடிக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக மிக்ஸில் அடிச்சுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி பழத்தை நல்லா மைகணங்க அடித்தாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் குறப்பாக அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி அடிக்கச்சில் தான் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கலர் கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த தக்காளி பழத்தை நம்ம கட் பண்ணி போட்டு வதக்கணும்னா இந்த கலர் நமக்கு வராது. இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் ஊற்றியாச்சு பாருங்கள். இப்போ இதில் மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஊற்றிடலாம். இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நீங்கள் மிக்ஸியில் அடிக்கச்சிலையும் உப்பு போட்டுக்கலாம், ஆனால் வதக்கச்சில் உப்பு போடக்கூடாது. இப்போ உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இல்லை ஒரு 1 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிடலாம். ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் ஒரு பாதி வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். இந்த வெங்காயத்தை தாளித்து ஊற்றச்சுல சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியில் தேங்காய் சட்னி எந்த சட்னிக்கும் இந்த மாதிரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்கிடணும். அப்புறம் சட்னி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை போடலை, நீங்கள் கருவேப்பிலை வேணுன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுவிடுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும், அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை சட்னியில் ஊற்றிடலாம். நம்ம தாளித்து வச்சதை இதில் கொட்டிடலாம். பாருங்கள், நல்லா கலராட்டு இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ரோட்டு கடையில் போய் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே பண்ணிடலாம். இந்த சட்னி ரொம்ப நேரம் ஆகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள். விஜயா கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.